அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். குரு திசை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறப்பானது. நிறைய பாடங்களையும் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா குரு என்று சொல்லக்கூடியவர் காலபுருஷனுடைய 9ஆம் இடத்துக்குரியவர். அதே சமயத்தில் காலபுருஷனுடைய 12 கூடையவர். அப்ப 9 என்பது பாக்கியம், 12 என்பது விரயம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் குரு திசை என்பது குரு திசையோ குரு புத்தியோ, குரு திசை அல்லது குரு புத்தி தான் இதுல முக்கியமானது. இந்த குரு திசை குரு புத்தியை நாம எப்படி வரும்போது ஒரு செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த செயலாக்கம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. குருதசையை ஒரு 16 வருஷம் முழுமையாக அனுபவிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய பாடங்களை படிச்சிருவோம். அப்ப ஒரு திசையில் மைனஸ் அனுபவிச்சவங்க அடுத்த திசையில் கண்டிப்பா விமர்சையா இருப்பாங்க. அதை விட டாப் ஆயிரும். அடுத்த திசை வரும்போது கவனமா இருக்கணும். அதுதான் ரொம்ப இது. ஏன்னா ஒரு திசை மைனஸ் பண்ணும், ஒரு திசை பிளஸை கொடுக்கும். இன்னொரு திசை வரும்போது என்ன சொன்னா எப்பையும் போல் இருப்போம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் ஜோதிடத்துல வந்துடவே கூடாது. ஜோதிடம் அந்த அளவுக்கு இல்லை. அப்ப குரு திசையில் நாம் சாதித்து கொள்ள வேண்டியது என்ன? குரு திசையிலோ குரு புத்தியில. இந்த குரு திசை எப்ப வரும்? செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களுக்கு இளமையில வரும். செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களுக்கு இளமையில வரும். அது அவர்களுக்கு ஒரு போராட்டத்தை கண்டிப்பா கொடுக்கும். ராகு திசையில் போய் பிறந்தவனுக்கு செவ்வாய் ராகு திசையில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசையில் போய் பிறந்தவர்களுக்கு ஓரளவு குரு திசையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு வந்துடும். அப்ப இந்த ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் குரு நல்லது செய்வாருன்னா கண்டிப்பா செய்ய மாட்டார். அது உறுதியே செய்ய மாட்டார். ஆனால் அந்த காலத்தில் திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையால் இந்த நபர் ஒரு பெருத்த யோகத்தை அடைவார். இது சத்தியமான உண்மை. அப்ப நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், குரு திசை ஓடும் போது திருமணம் குழந்தை என்று சொல்லக்கூடிய பந்தத்தை நீங்கள் உருவாக்க முடியும். ஏன்னா 9 கூடிய பாக்கியஸ்தானது, 12 கூடிய போகஸ்தானது, இது ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்கு அவர் நல்லா கொடுப்பார். அதில் கொடுக்கறதுல எல்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவருக்கு எப்பயுமே காலபுருஷனுடைய பாக்கியம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு அரசனுக்கு பாக்கியம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அந்தஸ்தை கொடுப்பார். பாக்கியத்தில் மட்டும், அபிலாசைகளில் மட்டும், மத்த யோகம் கிடையாது. போகத்தை நன்றாக அழகா அள்ளி கொடுப்பார். அப்ப இந்த குரு திசை மனிதனுக்கு என்னதான் செய்யும்? குருதசை என்னதான் செய்யும் அப்படின்னா அறிவை கொடுக்கும், நல்ல கல்வியை கொடுக்கும், பெரிய குருமார்களுடைய இணைப்பை உருவாக்கிறோம். பெரிய குருமார்களுடைய இணைப்பை கண்டிப்பாக உருவாக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எப்பயுமே ஒரு குரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் பாக்கியம் செய்திருக்கணும். சும்மா கிடையாது. ஒரு கருத்துக்களை சொல்வது சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. எல்லாரும் கருத்துக்களை சொல்லி புஸ்தகம் எழுத முடியுமா? முடியாது. அப்ப எல்லா மனிதனுமே குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய நபர் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு பாக்கியம் நம்ம ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும். அப்ப குரு திசையில் குழந்தை செல்வங்களை பெற்றவர்கள் யோகசாலிகள். அந்த குழந்தையால் பெரிய யோகத்தை அடைவார்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப குரு திசை நடக்கும்போது நாம என்ன குரு திசையோ குரு புத்தியோ இந்த திசை நடக்கும்போது நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இதோடைய ப்ராப்பர்னஸ்.
கரெக்டா வந்து என்ன சொல்லலாம்னா அந்த திசை காலங்களில் மாமிசம் சாப்பிடுவதை அறவே விட்டுரு. அந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் குரு திசை ஒரு பொற்காலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த ஆச்சார அனுஷ்டானத்துக்குள்ள நம்ம போனாத்தானே கொடுக்கும், போகாம கொடுக்காது. ஏன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் எந்த இடத்துல வேணாலும் இருந்துட்டு போட்டோம். காலபுருஷன் என்று சொல்லக்கூடியவனுக்கு வந்து 9-12 கூடையவன் தானே. அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான அவர் செட்டிங்ஸை கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா செய்ய மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டார். அப்ப குரு திசையோ குரு புத்தியோ நடக்கும்போது, அந்தரங்கள் கூட நடக்கும்போது சுத்தமாக மாமிசத்தை விட்டுருங்க, தண்ணி அடிக்கிறத விட்டுருங்க. நல்லா வந்து என்ன சொல்லலாம்னா காலையில வந்து என்ன சொல்லலாம் 6 மணிக்கெல்லாம் நல்லா சீக்கிரமா எழுந்துச்சு, 5 மணிக்கு எழுந்துச்சு நல்லா குளிச்சுட்டு கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியில கோயிலெலாம் சாமி கும்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வந்து சிம்பிளான ஒரு மஞ்சள் பூ கொண்டு போய் வைங்க. நீங்க தட்சிணாமூர்த்தியை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். தட்சணாமூர்த்தி, அந்த தட்சணாமூர்த்தியை வந்து யாரும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அந்த தட்சணாமூர்த்திக்கு அந்த குரு திசையில் வியாழக்கிழமை சென்று ஒரு மஞ்சள் பூ மட்டும் வச்சுட்டோம், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆகுதியும் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கு மஞ்சள் நிற பூக்கள் உள்ள மரங்களுக்கு, மஞ்சள் நிற பூக்கள் இந்த வீட்டு வாசல்களில் நிறைய பேர் வச்சு வந்து மஞ்சேன்னு பூத்து கிடக்கும், அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுங்க. தண்ணீர் ஊற்றிட்டு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண அவருடைய பலாபலன் வந்து கண்டிப்பாக நல்லா வந்து கிடைக்கும். குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் நல்லா இருங்க. அன்போடு பாசத்தோடு கண்டிப்பாக இருங்க. அன்போடு பாசத்தோடு நல்லா இருக்கணும். குழந்தைகளை நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சின்ன குழந்தைகளாக இருந்தால் நல்லா தோல்ல தூக்கி வைங்க. பெரிய குழந்தைகளாக இருந்தால் நல்லா உட்கார வச்சு பேசுங்க. பெரிய குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் வாங்கி கொடுங்க. அதுவும் வியாழக்கிழமை வாங்கி கொடுங்க. வியாழக்கிழமை வாங்கி கொடுக்க எடுக்கணும்னா அந்த குழந்தை வந்து அந்த உணவு சாப்பிட்டு தகப்பன் மேல் வந்து ஒரு பிரியத்தை வந்து தன்னறியாமல் வைப்பது நமக்கு யோகத்தை கொடுத்துரும். 2வது, குரு திசை ஓடும்போது அரச மரத்தை விட்டுறாதீங்க. அரச மரத்தை விட்டு விடாதீர்கள். அரச மரத்தோடைய வந்து குருவோடைய சக்தி இருக்கிறது. அரச மரத்திற்கு வந்து என்ன சொல்லணும், நல்லா நீட்டா தண்ணீர் ஊத்துங்க. அரச மரத்திற்கு வந்து மஞ்சள் தண்ணீர் ஊத்துங்கள். அரச மரத்தை டெய்லி 21 முறை சிற்றுங்கள். உங்களுடைய உடம்பில் உள்ள நெகட்டிவ் சக்தி அத்தனையும் போய்விடும். குருதசை ஓடிக்கொண்டிருக்கும் போது சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். புத்தி ஓடினாலும் மந்திரம் ஓடினாலும், புத்தி திசை 16 வருஷம் புத்தி ஏதாவது என்ன சொல்ல, நம்ம ஒரு திசையில் வந்து புத்தியாக குரு புத்தி வரும். அந்த குரு புத்தி காலங்களில் மாமிசம் சாப்பிடாமல் இருந்த அரச மரத்தை 21 சுற்றுங்கள். இது என்ன சொன்னா ஒரு பயங்கரமான யோகத்தை செய்யும். அரச மரத்திற்கு ஒரு பயங்கரமான யோக சக்தியை கொடுக்கக்கூடிய, யோக சக்தி மட்டுமல்ல யோக சித்தியை கொடுக்கும். யோக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கண்டிப்பாக உண்டு. எப்பயுமே வாழ்க்கையில் வந்து எங்காவது என்ன சொன்ன, அரச மரத்தை யாருமே பெரிதாக நட்ட மாட்டார். தானா எங்கேயா முளைச்சு கிடக்கிறது, எங்கேயா மலை இடுக்குகள் எல்லாம் முளைச்சிருக்கும். ஆனால் மனிதன் வாழ்க்கையில் வந்து தன்னுடைய குழந்தைகள் சீரும் சிறப்புமாக வளர்வதற்கு அரசங்கன்றை ஏதாவது ஒரு இடத்தில் நட்டு பராமரித்து வாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கை பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பெரிய யோகங்கள் ஏற்படும், பெரிய சித்துக்கள் ஏற்படும். எல்லா மனிதனுமே சித்துக்களையும் சித்தர்களையும் தேடி அலைகின்றான். ஆனால் அரச மரத்தை எங்கேயும் நட்டிருக்க மாட்டான். ஒரு மனிதனுடைய ஆணி வேரே விருட்சம்தான். அந்த ஆணி வேரை வந்து நாம் வந்து
பயன்படுத்தணும். அப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லியிருக்கான் சாஸ்திரத்துல, ஒரு நாளைக்கு ஒரு விருட்சத்திற்கு வந்து தண்ணீர் விடு, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிமா. ஒரு நாளைக்கு ஒரு விருட்சத்திற்கு தண்ணீர் விடு, அதுவும் அரசுக்கு விடு, வேம்புக்கு விடு. அரசுக்கும் வேம்புக்கும் சேர்ந்து இருக்கிறதுக்கு விட்டீங்கன்னா என்ன சொன்னா, வாழ்க்கை வந்து என்ன சொல்லலாம் வந்து சக்திமயமாக மாறும். சித்துக்கள் வேண்டி வந்து இறைவனை நாடி செல்கின்ற அனைத்து நபர்களுமே சித்தர்களாக வேண்டும், சொன்னது பலிக்க வேண்டும், காரிய வெற்றியாக வேண்டும், நான் சித்தர்களுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லோருமே என்ன அரச மரத்தை நட்டு பராமரிக்கணும். அரச மரத்திற்கு தண்ணீர் விடணும். அப்ப நம்ம கனெக்டிவிட்டி எங்கிருந்து கிடைக்கும்? விருட்சத்திற்கு தண்ணீர் விட்டு பாருங்கள், இந்த உலகம் உங்களுடைய காலடியில வந்துடும், காலடியில வந்துடும். உங்க காலடிக்கு வரணும், நம்மளையும் 10 பேர் மதிக்கணும், நம்மளே வந்து மக்கள் தேடி வரணும் என்ற எத்தனை பேர் வந்து பார்க்கணும், நேரடியா பார்க்கணும். என்னால கொடுக்க முடியாது. நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், கொடுக்க முடியாது, ஆன்லைன்ல பார்த்துட்டு போங்க, நேரடியா வரணும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய பொழப்புன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம ஒரு தனி மனிதனாக வந்து இருந்திருந்தோம் என்று சொன்னால் வேறு மாதிரி. நம்மளை சுத்தி வந்து ஒரு 10 குடும்பங்கள் வந்து நம்மளை அண்டி இருக்குது. இவர்கள் என்ன செய்ய முடியும்? அப்ப அவர்கள் நம்மளை நம்பி இருக்கும் போது என்ன சொன்னா, அவர்களுக்கு தேவையான மாத ஊதியங்கள், போக்குவரத்து எல்லாம் கரெக்டா பண்ணணும். எல்லாமே பண்ணுவதற்கு இந்த ஜோதிடத்துறைக்குள்ள இருந்தா எடுக்கணும். சும்மா நான் அளவலாவிட்டு போயிட்டு மட்டும் வந்து எதுவுமே நடந்து விடுமா? எந்த ஜீவசமாதியை பாருங்க, அங்க உணவு போடுவதற்கு வந்து நீங்கள் வருகின்ற 10 பேர் அன்னதானத்திற்கு எழுதினா தான் அங்க இருக்கிறவனுக்கு உணவு போட முடியும். அதே மாதிரி ஜோதிடரிடம் அணுகும் முறை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அந்த அணுகுகின்ற முறை, நீங்கள் வந்து முறை சரியாக அணுகினீர்கள், சரியா நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் 99% என்ன சொன்னா, நான் கற்ற கலையை வந்து மற்றவர்கள் நல்லா இருப்பதற்கு பயன்படுத்திடுவேன். அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். சும்மா வந்து என்ன சார், நம்ம உட்காந்துட்டு போயிடலாம். அவங்க இருக்கிற ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா என்னுடைய வேலை ஓடாது. எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நான் வந்து நிறைய ஆன்லைனில் நிறையா வந்து கேசஸ் எடுத்து அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதற்கு எல்லாத்துக்கும் திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்பாங்க, இந்த மந்திரம் புரியல அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும். டெய்லி வந்து வீடியோ போடணும். டெய்லி வந்து வாங்கி வச்சிருக்கிற ஆன்லைனில் அனுப்பியிருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து ஜாதகம் சொல்லணும். இத்தனை பொறுப்பில்லாத ஒரு நபரா நான் உட்காந்துருக்கல. அதனால தேடி வருவது உங்களுடைய ஆசை. ஒரு நாள் நீங்க வந்துட்டு போயிடலாம், அது உங்களுக்கு ஒரு நாளுடைய இது. எனக்கு ஒரு நாளுடைய பலன் என்பது வந்து நான் எடுத்துட்டு வந்தா தான் எனக்கு சமமா இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். அதனால வந்து என்ன செய்ய, எல்லா மனிதனும் நிறைய பேர் வந்து வாரேன்னு என்ன செய்ய முடியும்? வாரேங்கிறதுக்கு வந்து ஆன்லைன் தான். ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அதை வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து நிறையா ஜாதகங்கள் வந்துருச்சு. அப்படிங்கும்போது வேண்டான்னு சொல்ல முடியாது. பிரியப்பட்ட அனுப்புறவங்களும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அவாய்ட் பண்றவங்களும் அவாய்ட் பண்ணிடலாம். பிரியப்பட்ட அனுப்புறவங்களை வந்து கண்டிப்பா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால எல்லா மனிதருடைய ஆசைகளும் அளவலாவுவது என்பது வந்து வேறு, கல்வி என்பது வேறு. என்னை வந்து ஆன்லைன்ல பார்த்துடுங்க, ஆன்லைன்ல பேசிடலாம். அது வந்து ஒரு 2-3 நாள், 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகலாம், 1 மாசம். ஒரு சில பேர் அனுப்பிட்டு 1 மாசமா சும்மா இருக்காங்க. நான் எப்ப கூப்பிடுவேன்ட்டு நிறைய ஜாதகங்கள் சேர்ந்து வச்சு. அதனால என்ன சொன்னா, குரு ஆதிபத்தியம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால குரு ஆதிபத்தியத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அரச மரத்தை வந்து நட்டுருங்க, எங்காவது நடுங்க, நட்டு பராமரிங்க. அது வளர வளர உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை செல்வங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய விருத்திக்கு வருவாங்க, பெரிய யோகங்கள் கிடைக்கும். அப்ப குருமார்களை மதியுங்கள். என்னை பொறுத்தளவு குருமார்களை நீங்கள் மதிக்க 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 கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய வரும். அப்ப குருமார்கள் வந்து என்ன சொல்ல, எத்தனை குருமார்கள், ஒரு குருமார்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்க முடியும். அவர் வந்து நல்லவராக இருக்கணும். ஏமாத்துற குருவா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுல நிறைய கருத்துக்கள் இருக்குது. அப்ப எல்லா மனிதரும் குரு திசையில் என்ன செய்யணும்னா, மாமிசம் சாப்பிடக்கூடாது. 2வது, கல்யாணம் அடிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். அந்த குழந்தைகள் அற்புதமாக இருக்கும். 2வது, குரு திசையில் அடிக்கடி மஞ்சள் வண்ண கலர்களை யூஸ் பண்ணுங்க.
மஞ்சள் கலர் துண்டு போடுங்க, மஞ்சள் கலர் வேஷ்டி கட்டலாம், மஞ்சள் கலர் துண்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் குரு பகவானை ஈர்க்கக்கூடிய சக்திகள். குழந்தைகளுக்கு அடிக்கடி வந்து உணவு வாங்கி கொடுங்க. இந்த உணவால் வந்து என்ன சொன்னா பெரிய யோகங்களை கொடுக்க முடியும். ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள். ஜீவ சமாதியுடைய சித்தர்களை வந்து வணங்குங்கள். சித்தர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு தொடர்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. குருதிசை சாதாரணமா எடுத்துடாதீங்க, போராட்டம்னு நினைக்காதீங்க. போராட்டமாக இருப்பது அந்த போராடினர்கள் என்று சனி திசை அள்ளி கொடுத்துருவான். ஏன்னா குருதிசையில போராட்டம், குருதிசையில தான் கல்யாணம், குருதிசையில தான் வந்து என்ன சொல்லணும், 3 குழந்தைகள் கடைசி நிமிடம் 10 மாசம் இருக்கும்போது வந்து குருதசை முடிவதற்கு 10 மாதம் இருக்கும்போது ஒரு குழந்தைய பெற்றேன். அதெல்லாம் வளர்ச்சி. இதெல்லாம் இந்த வளர்ச்சியை வந்து உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, குருதசை பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆனால் திருமண பந்தத்திற்கு வந்து வழிகோலும், பிள்ளைகளை பெறுவதற்கும் ஆண்வாரிசு விரும்பினர்கள் ஆண்வாரிசை கொடுக்கும். அந்த குழந்தைகள் யோகமாக இருக்கும். ஆனால் அந்த குருதசையை அனுபவிப்பவன் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவான். சனி திசையில அள்ளி அள்ளி கொடுத்துச்சு, 19 வருஷம் கொடுத்துச்சு. புதன் திசை வரும்போது அப்படியே உடல் ரீதியான சில பிரச்சனைகளை கொடுத்துச்சு. உடல் ரீதியான பிரச்சனை புதன் திசையில வந்து என்ன சொல்றான்னு, இருக்கிறத தக்க வச்சுக்கணும். எந்த மனிதனாக இருந்தாலும் புதன் திசையில் இருக்கிறத தக்க வச்சுக்கிடுங்க. புதன் திசையில் காலை வீச்சா போயிடக்கூடாது. எனக்கு ஒண்ணு கடனாளி ஆக்கிடுவான் அல்லது நோயாளி ஆக்கிடுவான். இல்ல நம்மளை ஒருத்தனை ஏமாத்த வைப்பான், இல்ல நம்மளை ஒருத்தனை ஏமாத்துவான், நம்மளை ஒருத்தன் ஏமாத்திடுவான். இந்த குரு திசையில் வந்து நான் வந்து என்ன புதன் திசையில் வந்து கரெக்டா வந்து ஒரு 10-15 லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டேன். காலத்தால், சந்தர்ப்பத்தால், சூழ்நிலையால் ஏமாற்றப்பட்டோம். அதெல்லாம் வந்து கடந்து தான் வந்திருக்கோம். அந்த கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்தே வந்து அதை கரெக்டா செட் பண்ணிட்டோம். சொத்து பத்தெல்லாம் என் பேர்ல எதுவுமே கிடையாது, எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் மனைவி பேருக்கு தள்ளி எடுத்து விட்டேன், வேண்டாம். ஏன்னா புதன் திசை ஒன்று நோயாளியாக்கும் அல்லது கடனாளியாக்கும், ஒன்று நம்மளை ஏமாத்தணும் அல்லது நம்மளை மற்றவன் ஏமாத்துவான். இதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை நிறைய பேர் வந்து சந்திப்போம், அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம்னு சொல்லுவான், எல்லாம் செய்வான். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு திசையில் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகணும். விரக்தியை கொடுப்பான், போராட்டத்தை கொடுப்பான். ஏன்னா அந்த இதுல வந்து குருவோடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்கு பாருங்க, காற்று ராசியில் இருக்கும். காற்று ராசியில 3 பாதங்கள் இருக்கும், ஜலராசியில 1 பாதம் இருக்கும். இந்த காற்று ராசியில் இருக்கிற அந்த இது வந்து என்ன சொன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். குருதசை ஓடும்போது என்ன சொன்னா மிதனம், துலாம், கும்பம் எல்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் உடையதோ அது கரெக்டா வேலை செய்யும். ஆனால் கடைசியில் என்ன செய்யும்னா, இந்த 4வது பாதம் ஜலராசியில் இருக்கு பார்த்தீங்களா, கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அப்ப என்ன சொல்லலாம், அந்த ஒரு பாதத்துக்கு உண்டானது ஒரு அடி கொடுக்கும் பாருங்க. 3 பாதத்தை வச்சு நீ யோகத்தை ஒரு ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த சம்பத்தை கொடுத்துட்டு கடைசியில் ஒரு அடி கொடுப்பான். அது குரு திசையில் ராகு புத்தி ஒரு அடி கொடுப்பான் பாருங்க, அதை தாங்கவே முடியாது. எப்பயுமே குருதசை ராகு புத்தி நடக்குதா, கவனம் 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 கவனம். ராகு எந்த பக்கத்துல கூடி வந்து பிச்செடுப்பான்னு தெரியாது. இதெல்லாம் கவனத்திற்காக சொல்லப்படுகிறது. குரு திசையில் பிறக்கின்ற குழந்தை யோகத்தை செய்யும். குரு திசையில் அறிவு கிடைக்கும், குரு திசையில் சந்தோஷம் கிடைக்கும் உடல் ரீதியாக, குரு திசையில் நல்ல போகம் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனால் பயங்கரமான விரக்தி கிடைக்கும் என்று கூறி பரிசித்து பாருங்கள். அரச மரத்தை நட்டுங்கள், நட்டு நல்லா தண்ணி ஊத்திட்டு வாங்க, நல்ல குருவுடைய தொடர்பு கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.